சில கொலைகளை மட்டும்தான் உடலை கண்டுபிடிச்ச விதம் அந்த கேஸில் இருக்கிற ட்விஸ்ட்டை விட அதிகமா நம்மளுடைய மனசை பாதிக்கும். இந்த கேஸ்லயும் அப்படிதான். ஒரு பொண்ணுடைய உடலை முக்கால்வாசி எரிச்சு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போட்டுட்டு போயிருந்தாங்க. ஆனாலுமே அந்த உடல்ல ஒரு இடத்துல அந்த கொலையாளி யாரு அப்படின்னு சொல்ற ஒரு க்ளூ இருந்துச்சு. அப்படி அந்த க்ளூ என்ன? அந்த கில்லர் யாரு? வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஆகஸ்ட் 14, 2025 கர்நாடகாவில் இருக்கிற சித்திரதுர்கா அப்படிங்கிற சிட்டில டைம் அப்ப சரியா 10 மணி 25 நிமிடங்கள். அங்க இருக்கிற கவர்மெண்ட் லேடிஸ் ஹாஸ்டலுடைய ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்த 19 வயதான வர்ஷிதா ஒரு லீவ் லெட்டரை எழுதிட்டு இருந்தாங்க. BA செகண்ட் இயர் படிச்சிட்டு இருந்த வர்ஷிதாவுக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அதை தொடர்ந்து வந்த சனி ஞாயிறு அப்படின்னு தொடர்ச்சியா லீவ் இருந்திருக்கு. சோ எக்ஸ்ட்ரா ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு லீவ் எடுத்தோம் அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்கு போய் ஒரு 4 நாட்கள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ண வர்ஷிதா அதுக்கான லீவ் லெட்டரை தான் இப்ப எழுதிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அத தன்னுடைய ஹாஸ்டல் வார்டன் கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பவும் செய்யறாங்க. பட் அப்படி சந்தோஷமா கிளம்பின வர்ஷிதாவுக்கு அடுத்து நடக்க போற அந்த கொடூரமான சம்பவத்தை பத்தி தெரியாம போயிருச்சு. எஸ், அவங்க ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி போன அடுத்த நாளே வர்ஷிதா தங்கியிருந்த அந்த ஹாஸ்டலுடைய வார்டனுக்கு ஒரு போன் கால் ஒன்று வருது. அதை அட்டன் பண்ணி பேசின அந்த வார்டன் அடுத்த சில நொடிகளிலேயே அதிர்ச்சியாக ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அப்படி போன்ல பேசினது வேற யாரும் இல்ல, வர்ஷிதாவுடைய பேரண்ட்ஸ் தான். மேலும் அவங்க அந்த வார்டன் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை பாக்குறதுக்காக ஊருக்கு வர்றதா சொன்ன வர்ஷிதா இன்னுமே இங்க வந்து சேரல, அவளுடைய செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வர்ஷிதாவுடைய வீடும் கூட அதே சித்திரதுர்கா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கோவேரஹட்டி அப்படிங்கிற வில்லேஜ்ல தான் இருந்திருக்கு. மேலும் ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பின வர்ஷிதாவுக்கு அவங்களுடைய வீட்டுக்கு போறதுக்கு அதிகபட்சமா ஒரு 2 இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் தான் ஆகும். அப்படி இருக்கிறப்ப இன்னுமே அவங்க வீட்டுக்கு போகல அப்படிங்கிறது அவங்களுடைய ஹாஸ்டல் வார்டனுக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. மேலும் அப்படி அவங்க வீட்டுக்கு போகல அப்படின்னாலும் இன்னுமே ஹர்ஷிதா ஹாஸ்டலுக்கு திரும்பி வரல அப்படின்னு அவங்க சொன்ன பதில் வர்ஷிதாவுடைய பேரண்ட்ஸ்க்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. சோ இப்படி வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு ஹாஸ்டலை விட்டு கிளம்பி போன வர்ஷிதா எங்க தான் போனாங்க, அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற கர்நாடகா மாநிலம் முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது சரியா ஆகஸ்ட் 18, 2025. அதாவது வர்ஷிதா காணாம போய் சரியா 4 நாட்கள் கழிச்சு சித்திரதுர்கா சிட்டிக்கு பக்கத்துல கோனூர் அப்படிங்கிற வில்லேஜ் கிட்ட இருந்த ஹைவேஸ் ரோட்ல நேரம் மதியம் 1 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்ப அங்க இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி 3 கவர்மெண்ட் பஸ் நின்னுட்டு இருக்க. அதுல இருந்து இறங்கின பயணிகள் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு, டீ குடிக்கிறதுக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு அப்படின்னு அவங்களுடைய பசிய போக்கிட்டு இருந்தாங்க. அதுல சில ஆண்கள் சிறுநீர் கழிக்கிறதுக்காக பக்கத்துல காடு மாதிரி இருந்த ஒரு பகுதி கிட்ட மறைவா ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. பட்
அப்படி ஒதுங்கினவங்க அங்கிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருந்த ஒரு வித்தியாசமான காட்சியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பார்த்த அந்த இடத்துல செடிகள் கருகி போயிருக்க, அதுக்கு நடுவுல யாரோ ஒரு நபர் படுத்திருக்கிற மாதிரியான காட்சி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப அது யாரா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியோட கிட்ட போய் பார்த்தவங்க அதிர்ச்சியில மிரண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அந்த இடத்துல முக்கால்வாசி கருகி போன நிலைமையில ஒரு மனித உடல் கிடந்திருக்கு. இத பார்த்த மக்கள் அந்த விஷயத்த உடனடியா அந்த ஹோட்டலுடைய ஓனர் கிட்ட சொல்றாங்க. அந்த ஓனரும் இந்த இறந்த உடலை வந்து பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. தகவல் கிடைச்ச உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கிரைம் சீனை செக்யூர் பண்ணிட்டு அந்த உடல் கிடந்த இடத்தை சுத்தி வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு கம்ப்ளீட்டா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பக்கத்திலேயே கிடந்த 2 பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அது வாட்டர் பாட்டில் அப்படின்னாலுமே அதை மோந்து பார்த்த போலீஸ்க்கு அதுல இருந்து பெட்ரோல் ஸ்மெல் தான் வந்திருக்கு. சோ அந்த பாட்டில் இருந்த பெட்ரோலை யூஸ் பண்ணி தான் இப்படி எரிச்சிருக்கணும் அப்படின்னு போலீஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது. ஆனா இறந்து கிடந்த உடல் யாருடையது அப்படின்னு தெரிஞ்சாதானே அதை கொண்டு வந்து போட்டது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். பட் அந்த கேள்வி போலீஸுடைய மனசுக்குள்ள வரும்போதுதான் அதற்கான பதில் கொடுக்கிற ஒரு க்ளூவும் அவங்களுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. விக்டிமுடைய உடல் முக்காவாசி எரிஞ்சு போயிருந்தாலும் அவங்களுடைய இடது கையில ஒரு பெயர் பச்சை குத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத போலீஸ் நோட் பண்றாங்க. அப்படி அவங்க நோட் பண்ண அந்த பெயரை வர்ஷிதாவை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டையும் சொல்றாங்க. எஸ், வர்ஷிதாவுடைய பேரண்ட்ஸ் ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு தான் வர்ஷிதாவை காணோம் அப்படின்னு சித்திரதுர்கா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. போலீஸ் சொன்னதை கேட்டு தலையில இடி இறங்கின மாதிரி அதிர்ச்சியான வர்ஷிதாவுடைய பேரண்ட்ஸ் அந்த இறந்த உடலை அடையாளம் காட்டுறதுக்காக படபடப்பான இதய துடிப்போட மார்ச்சரிக்கு போறாங்க. மேலும் அங்கு இருந்தது வர்ஷிதாவுடைய இறந்த உடல் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு கதறி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்பதான் அழுது களைச்சு போனவங்கள மேலுமே அதிர்ச்சியாக்குற மாதிரியான ஒரு கேள்வியை போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ஹாஸ்டல் இருந்து கிளம்பின வர்ஷிதா அன்னைக்கே வீட்டுக்கு வரல அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தோம். அன்னைக்கோ இல்ல அடுத்த நாளோ கம்ப்ளைண்ட் கொடுக்காம எதுக்காக 4 நாட்கள் கழிச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டு பதில் சொல்ல முடியாம வார்த்தைகளை முழுங்க ஆரம்பிச்ச வர்ஷிதாவுடைய பேரண்ட்ஸ் அதுக்கப்புறமா தான் அந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்டல்ல தங்கி காலேஜுக்கு போயிட்டு இருந்த வர்ஷிதாவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் 20 வயதான சேத்தன் அப்படிங்கிற இளைஞன் கூட பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த சேத்தன் எப்படி பழக்கமானார் அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வர்ஷிதா படிக்கிற அதே காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ சேத்தன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வர்றப்பதான் அவருக்கு வர்ஷிதா கூட பேசுறதுக்கான சந்தர்ப்பம் வந்திருக்கு. ஆரம்பத்துல சாதாரணமா இருந்த அவங்களுடைய சந்திப்பு போக போக நட்பாகவும் அது காதலாகவும் மாற ஆரம்பிக்குது. அதனால வர்ஷிதாவும் சேத்தன் கூட அடிக்கடி போன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி அவங்க பேசுறத கவனிச்சிட்டு இருந்த வர்ஷிதாவுடைய அம்மா ஒரு நாள் அவங்களுடைய போனை வாங்கி செக் பண்றாங்க. அதிலிருந்து வர்ஷிதாவும் சேத்தனும் லவ் பண்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதுல கோபமான அவங்க அந்த சேத்தனுக்கு கால் பண்ணி வர்ஷிதா கூட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அவனை வார்ன் பண்ணிருக்காங்க. மேலும் காலேஜுக்கு போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு வர்ஷிதாவையும் கண்டிச்சிருக்காங்க. ஆனா வர்ஷிதாவோ அதுக்கப்புறமா கூட அந்த சேத்தன் கிட்ட பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் மறுபடியுமே நீ பண்றது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, உன்னுடைய இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னா நாங்க உன்னை காலேஜுக்கே அனுப்ப மாட்டோம் அப்படின்னு அவங்கள வார்ன் பண்றாங்க. இப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பின வர்ஷிதா அவங்களுடைய வீட்டுக்கு வராம இருந்திருக்காங்க. ஸோ இதனால சந்தேகப்பட்ட வர்ஷிதாவுடைய பேரண்ட்ஸ் கண்டிப்பா வர்ஷிதா அந்த சேத்தன் கூட தான் சேர்ந்து எங்காவது போயிருப்பாங்களோ அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த சேத்தனுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. பட் அவரோ வர்ஷிதாவை நான் பார்க்கவே இல்லை, அது மட்டும் இல்ல வர்ஷிதா இப்பெல்லாம் என் கூட சரியா பேசுறது கூட இல்ல, என்ன பார்க்கறதுக்கெல்லாம் வரலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதை நம்பாத வர்ஷிதாவுடைய பேரண்ட்ஸும் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் சேத்தனுடைய ஆக்டிவிட்டீஸை மறைவா இருந்தபடி வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வர்ஷிதா சேத்தன் கூட தங்கியிருந்தாங்க அப்படின்னா அவரு அவங்கள மீட் பண்றதுக்காக போவார் இல்லையா. சோ அப்படி போகும் பொழுது அவரை மடக்கி பிடிச்சிடலாம் அப்படிங்கறதான் இவங்களுடைய ஐடியாவா இருந்திருக்கு. மேலும் வர்ஷிதா சேத்தன் கூட சேர்ந்து இருக்கிறது வெளியே தெரிஞ்சது அப்படின்னா குடும்பத்துடைய மானமே போயிடும். அதனால வர்ஷிதாவை நேர்ல பார்த்து அவங்களுடைய மனசை மாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா நேரம் போக போக நாட்கள் போக போக சேத்தன் வர்ஷிதாவை பார்க்க போற மாதிரியான எந்த விதமான அறிகுறியுமே அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. அதனாலதான் வர்ஷிதாவுக்கு வேற ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பயத்துல இப்படி 4 நாட்கள் லேட்டா வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க.
இப்ப இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் முதல்ல அந்த சேத்தனுடைய செல்போன் நம்பர் ஆகஸ்ட் 14 அன்னைக்கு எங்க இருந்துச்சு அப்படின்னு செக் பண்றாங்க. ஆக்சுவலா வர்ஷிதாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஆகஸ்ட் 14ஆம் தேதி நைட்டு ஒரு 7 மணி அளவுல தான் வர்ஷிதா கொலை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னும், மேலும் காஸ் ஆஃப் டெத் ஆஸ்பிக்சியேஷன், அதாவது மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்து போயிருக்காங்க, கழுத்து நெரிச்சு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு இருந்திருக்கு. சோ போலீஸும் அந்த சேத்தனுடைய செல்போன் சிக்னல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு எங்க இருந்துச்சு அப்படின்னு செக் பண்றாங்க. அதுக்கான ரிசல்ட் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே தான் இருந்திருக்கு. ஹாஸ்டலை விட்டு கிளம்பின வர்ஷிதாவுடைய செல்போன் சிக்னலும் அந்த சேத்தனுடைய செல்போன் சிக்னலும் அன்னைக்கு காலையிலிருந்து ஈவினிங் வரைக்குமே அந்த சித்திரதுர்கா சிட்டி மற்றும் அதனுடைய அவுட்டரை ஒட்டி தான் இருந்திருக்கு. எல்லாத்துக்குமே மேல வர்ஷிதா காணாம போன அன்னைக்கு அவங்க கடைசியா கால் பண்ணது அந்த சேத்தனுக்கு தான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. சோ ஆகஸ்ட் 20 அன்னைக்கு, அதாவது வர்ஷிதாவுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டு அடுத்த 2 நாள் கழிச்சு சேத்தனை சந்தேகத்துடைய பேர்ல அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு மழுப்புன அந்த சேத்தன் அதுக்கப்புறமா போலீஸுடைய ஆதாரங்களுக்கு பதில் சொல்ல முடியாம திணற ஆரம்பிக்கிறான். ஆல்சோ கொஞ்ச நேரம் கழிச்சு பயங்கரமா அழுதபடியே அவனுடைய கன்ஃபெஷனை சொல்லவும் ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த கன்ஃபெஷன்ல அவன் சொன்ன விஷயங்கள் இதுதான். தன்னுடைய பேரண்ட்ஸுடைய கண்ட்ரோலையும் மீறி சேத்தனை லவ் பண்ணிட்டு இருந்த வர்ஷிதாவுக்கு போக போக தான் ஒரு பயங்கரமான உண்மை தெரிய ஆரம்பிக்குது. சேத்தனை வர்ஷிதா லவ் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட வர்ஷிதாவுடைய காலேஜ் மேட் சில பேர், அதாவது சேத்தனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வர்ஷிதாவுடைய காலேஜ்ல படிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா, அவங்க இப்ப வர்ஷிதா கிட்ட வந்து ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நீ லவ் பண்ணிட்டு இருக்கிற சேத்தனுக்கு கேன்சர் இருக்கு, அதுவும் அவனுடைய கேன்சர் இப்ப 3rd ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிற பயங்கரமான விஷயத்தை சொல்றாங்க. இத கேட்டு அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போன வர்ஷிதா உடனடியா சேத்தனுக்கு கால் பண்ணி அவனுக்கு கேன்சர் இருக்கிறது உண்மையா அப்படின்னு ரொம்பவே கோபமா விசாரிக்கிறாங்க. சேத்தனும் அவங்களுடைய கேள்விக்கு ஆமா அப்படின்னு ரொம்பவே தயங்கிட்டே பதில் சொல்ல, நீ என்னை ஏமாத்தி லவ் பண்ண வச்சுட்ட, இனிமே என் கூட நீ பேசாத, என்னை இதுக்கப்புறமா பார்க்கவும் வராத அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷிதா அந்த காலை கட் பண்ணியிருக்காங்க. இத கேட்டு ஷாக்கான சேத்தனும் ஆரம்பத்துல அவங்க கூட பேசாமலும் அவங்கள பார்க்காமலும் இருந்தாலும் ஒரு சில வாரங்கள் கழிச்சு அவங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நீ என்ன லவ் எல்லாம் பண்ண வேணாம், ஆனா என் கூட பேசாம மட்டும் இருக்காத, அத என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். சோ அவன் மேல பரிதாபப்பட்ட வர்ஷிதா அவன் கூட ஓகே ஃப்ரெண்ட்லியா மட்டும் பேசலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அது சேத்தனுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் ஆறுதலா இருந்தாலும் அதுக்கப்புறமா தான் அவன் வர்ஷிதா மேல இவ்வளவு கொடூரமா இப்படி ஒரு கொலை செய்யற மாதிரியான அவன் கோவப்படுற மாதிரியான ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு நாள் வர்ஷிதாவை பார்க்கறதுக்காக அவங்களுடைய காலேஜுடைய வாசல்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த சேத்தன் வர்ஷிதா வேற ஒரு பையன் கூட க்ளோஸா பேசிட்டு வர்றத நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். மேலும் அவங்க அந்த பையனை லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த காலேஜில் படிக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் அவனுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோவத்தை உண்டாக்கியிருக்கு. நமக்கு கிடைச்சிருக்க வேண்டிய வர்ஷிதா வேற ஒருத்தனுக்கு கிடைக்க போறாளே அப்படின்னு பொறாமையில அவனுடைய நெஞ்சில தீ பிடிச்ச மாதிரி கோவம் பத்தி எரிய ஆரம்பிக்குது. அந்த கோபம் வெறும் பொறாமையா மட்டும் இல்லாம பழி வாங்குற வெறிக்கு தேவையான ஒரு எரிபொருளாவும் மாற ஆரம்பிக்குது. அதன் விளைவாதான் நமக்கு கிடைக்காத வர்ஷிதா வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு திங்க் பண்ணி ரொம்பவே ஒரு மோசமான பிளானையும் போட ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான சரியான சமயம் பார்த்து அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் அவன் காத்திருந்த அந்த சரியான வாய்ப்பு இப்ப கதவை தட்டுன மாதிரி வர்ஷிதா இண்டிபெண்டன்ஸ் டே லீவுக்காக ஊருக்கு போறாங்க அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வருது. ஸோ வர்ஷிதாவுடைய மனசு உருகிற மாதிரி அவங்களுக்கு கால் பண்ண அவன் ஒரு ரிக்வெஸ்டையும் வைக்கிறான். எனக்கு இருக்கிற கேன்சர் வியாதி முத்திட்டு வருது, இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு எனக்கே தெரியாது, அதுக்கு முன்னாடி உன்னை நான் மீட் பண்ணணும், உன் கூட மனசு விட்டு பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு, இதுதான் என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னு வர்ஷிதாவுடைய மனசை உருக வைக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட வர்ஷிதாவும் அவன் மேல இறக்கப்பட்டு ஆகஸ்ட் 14 அன்னைக்கு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஓகே சொல்றாங்க. மேலும் அன்னைக்கு ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்தவங்க ரெஸ்டாரண்ட், காஃபி ஷாப், பார்க் அப்படின்னு அன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க.
வர்ஷிதா தன்னை முழுசா நம்புறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அவனும் உன் கூட சேர்ந்து கடைசியா என்னுடைய பைக்ல ஒரு ரைடு போகணும் போல இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் தன்னுடைய உயிருக்கே ஒள வைக்க போறான் அப்படின்னு தெரியாத வர்ஷிதா அப்பவுமே அவன் மேல இறக்கப்பட்டு அதுக்கு ஓகே சொல்றாங்க. சோ நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருக்கு, நம்மளுடைய எல்லா பிளானுமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்துல அவங்கள தன்னுடைய பைக்ல ஏத்தின சேத்தன் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண அந்த நேஷனல் ஹைவேஸ் வழியா போக ஆரம்பிக்கிறான். பட் அப்படி போயிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து பைக்கை ஸ்லோ பண்றான். மேலும் உடனடியா அங்கிருந்து ஒரு மண் ரோடு மாதிரியான ஒரு இருட்டான காட்டு பகுதிக்குள்ள பைக்கை திருப்பி ஓட்டவும் ஆரம்பிக்கிறான். இப்ப அதை பார்த்து திகைச்சு போன வர்ஷிதா என்ன சேத்தன் இதுக்குள்ள எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவனும் இரு வர்ஷிதா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் உள்ள தள்ளி போய் பைக்கை ஸ்டாப் பண்றான். ஆக்சுவலா அந்த நேரத்துல சூரியன் மறைஞ்சு இருட்ட ஆரம்பிச்சிருந்துச்சு. இப்ப வர்ஷிதாவும் சுத்தியும் இருட்டா இருந்த அந்த இடத்த பயத்தோட பார்த்தபடியே பைக்ல இருந்து கீழே இறங்குறாங்க. ஆனா அடுத்த ஒரு சில நொடிகள்லயே நீ இப்படி பண்ணது தப்பு வர்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டே பக்கத்துல வந்த சேத்தன் சடனா அவனுடைய முழங்கையாலேயே அவங்களுடைய கழுத்தை பிடிச்சு கொலைவெறியோட நெருங்க ஆரம்பிக்கிறான். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வர்ஷிதா தடுமாறி தரையில விழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பையும் கூட அவங்கள விடாத சேத்தன் தன்னுடைய முட்டிங்கால அவங்களுடைய நெஞ்சில வச்சு உடம்பு பிடியா அவங்களுடைய கழுத்தை நெருங்க ஆரம்பிக்கிறான். இதுல அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத வர்ஷிதாவும் அடுத்த சில நொடிகள்லயே துடிச்சு மூச்சு திணறி இறந்து போறாங்க. இப்படி அவங்களுடைய உடல் அடங்குனதுக்கு அப்புறமா அவங்களுடைய மொபைல் போன் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ண சேத்தன் அந்த இறந்த உடலை இழுத்துட்டு போய் அடர்ந்த செடிகளுக்கு மத்தியில படுக்க வைக்கிறான். மேலும் அவனுடைய பைக் கவர்ல இருந்த ஆல்ரெடி பெட்ரோல் ஊத்தி நிரப்பி வச்சிருந்த அந்த 2 வாட்டர் பாட்டிலையும் எடுத்துட்டு வரான். அத வர்ஷிதாவுடைய இறந்த உடல் மேல ஊத்தி தீ வச்சு கொளுத்த ஆரம்பிக்கிறான். கடைசியா யாருமே கவனிக்காதபடி ஹைவேஸ்க்கு வந்தவன் அங்கிருந்து அவனுடைய வீட்டுக்கும் எஸ்கேப் ஆயிருக்கான். இப்ப நான் இது வரைக்குமே சொன்ன இந்த கேஸுடைய டீடைல்ஸ் எல்லாமே நியூஸ் ஆர்டிகல்ஸ் மற்றும் வீடியோவை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான். பட் சில ஆர்டிகல்ஸ்ல அவன் வர்ஷிதாவை கொலை பண்றதுக்கு முன்னாடி சீரழிச்சிருக்கான் அப்படின்னும் அந்த ஆதாரத்தை மறைக்கிறதுக்காக தான் அந்த உடலை எரிச்சிருக்கிறான் அப்படின்னும் போலீஸ் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சில ரிப்போர்ட்ஸ்ல இருக்கு. பட் இதுல எது உண்மையா இருந்தாலுமே கடைசியில அந்த சேத்தன் தான் வர்ஷிதாவை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கறத மட்டும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. மேலும் அவனுடைய கன்ஃபெஷனுக்கு அப்புறமா அவன் கிட்ட இருந்து வர்ஷிதாவுடைய செல்போனையும் ரெக்கவர் பண்றாங்க. கூடவே அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிரைம் சீன்ல கிடைச்ச அந்த பெட்ரோல் பாட்டிலையும் இருந்திருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் அவனை கிரைம் சீனுக்கு கூட்டிட்டு போய் எப்படி வர்ஷிதாவை கொலை பண்ணான் அப்படிங்கறத அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த சம்பவத்தை அப்படியே நடிச்சு காட்டவும் சொல்லியிருக்காங்க. அவனும் அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணான் அப்படிங்கறத அப்படியே தத்ரூபமா நடிச்சு காமிச்சிருக்கான். அதை தான் நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்படி ஒரு பொண்ணை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணி எரிச்சிருக்கான் அப்படிங்கறத கேள்விப்பட்ட கர்நாடகாவில் இருக்கிற மாணவர் அமைப்புகளும் பொதுமக்களும் குற்றவாளி சேத்தனை தூக்குல போடணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கில்லருக்கு தூக்கு தண்டனை கிடைக்குதா இல்ல கேஸுடைய விசாரணை முடியறதுக்குள்ளேயே ஜெயிலேயே அவன் கேன்சரால இறந்து போக போறானா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கேஸ்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல வரக்கூடிய எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கண்டிப்பா ஒரு நாள் பிரியலாம், அது ஓகே. பட் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் திரும்பவும் அவங்க நம்ம கிட்ட ஒரு பரிதாபத்தை காட்டி நமக்கு அப்படின்னு ஒரு கடைசி ஆசையை வைக்கிறாங்க அப்படின்னா அங்கதான் நம்ம ரொம்பவே உஷாரா இருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம லவ்வர் மேல இல்லனா நம்மள உண்மையா நேசிக்கிற ஒருத்தர் மேல நம்ம காட்டுற இரக்கமும் பரிதாபமும் தான் நம்மளுடைய லைஃபையே முடிச்சு வைக்கிற அந்த கில்லருடைய ஆயுதமா மாறுது. அதுவும் இல்லாம நமக்கு ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா அது வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு இப்படி ஒரு பொறாமப்படுற மைண்ட் செட்ல சுத்திட்டு இருக்கிற சைக்கோபேத்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஒரு காலத்துல நம்மளை லவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய பழைய முகத்தை மட்டுமே நம்பி நம்மளுடைய லைஃபை டேஞ்சர்ல கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. இதுல சேத்தனுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம லவ் பண்ண வேணாம், இனிமேல் நீ என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு வர்ஷிதா சொன்னது கண்டிப்பா நிறைய பேருக்கு தப்பா தெரிஞ்சிருக்கலாம். மோரலாம் கூட அது தப்பாவும் இருந்தாலும் ஒருத்தங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க அதுல இருந்து விலகி போறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. இல்ல நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அவங்கள பிடிச்சி இழுத்து வச்சாலும்
கிடைச்சாலும் நாளைக்கு அவங்க சந்தோஷமா அவங்க கூட வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உறுதியும் கிடையாது. லவ் பண்ணிட்டு அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது தப்பா இருந்தாலும் அதுக்காக இவன் கொலை பண்ணதை நியாயப்படுத்த முடியாது. சோ மை டியர் எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. பிகாஸ் உங்களுடைய அந்த ஒரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இதுல பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.